ஏங்க போகும்போது நல்லா தான் போனீங்க. இப்போ என்ன ஒரே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கியா ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து? அது ஒன்றும் இல்லை தங்கம். நீ கல்யாணத்துக்கு போனவங்க கூட சொன்னேன்ல. ஆமாம். கல்யாணத்துக்கு போன இடத்துல சாப்பிடும் போது ஒருத்தர் என் பக்கத்தில் உட்காந்துருக்கு தங்கம். அவரு சாப்பாடு எடுத்து ட்ரெஸ் மேலேயே போட்டுருந்தார் தங்கம். நான் அவரை கேட்டேன், சார் என்னாச்சு, ஏன் ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் சாப்பாடு போடுறீங்க அப்படின்னா அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் தங்கம். எனக்கு இந்த சாப்பாடு கிடைக்கல, இந்த ட்ரெஸ்ஸுக்கும் இந்த கோட்டுக்கு தான் இந்த சாப்பாடு கிடச்சிது அப்படின்னு சொன்னார் தங்கம். ஏன்னு கேட்டால், இதுக்கு முன்ன ஒரு 2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் வந்தேன், அழுக்கு ட்ரெஸ்ஸோட வந்தேன். அப்போ எனக்கு யாருமே என்னை வெளியே தேற்றி விட்டாங்க. சாப்பிட உட்காந்தேன், உட்காந்த இடத்துலேயே அவரை வெளியே தேற்றி விட்டாங்க. நான் வெளியே போயிட்டு கோட்டை வாடகை எடுத்து போட்டு வந்தேன். என்னை வாங்க சார் போங்க சார் சொல்லி வந்து அவரை அழைச்சி அவரை 10 பேர் பரிமாறுறாங்க. அது அப்போ தான் நான் நினச்சேன், இந்த சாப்பாடு நம்ம கிடைக்கல, நம்ம ட்ரெஸ்ஸுக்கு தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னார் தங்கம். ஆனால் ஒரு மனிதனுக்கு சாப்பாடு கிடைக்கல தங்கம், அந்த ட்ரெஸ்ஸுக்கு தான் சாப்பாடு கிடச்சிக்குது. இதை வச்சு தான் நான் யோசிக்கிறேன் தங்கம். அப்போ மனிதனுக்கு மதிப்பு மரியாதை கிடையாது, நம்ம ட்ரெஸ்ஸுக்கு தான் மதிப்பு மரியாதை. இதை வச்சு தான் அதான் யோசிக்கிறேன்.